மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 141. வர்ஷினி சோர்வாக வீட்டிற்குள் நுழைந்தாள். தன் பையை சோஃபாவின் மேல் போட்டுவிட்டு அப்படியே அமர்ந்து கொண்டாள். அவள் அருகில் வந்தாள் சத்யா. வேதாமா, உடம்பு ஏதாவது பண்ணுதா? அப்படியே அவளை இடையோடு கட்டி கொண்டாள் வர்ஷினி. ஒன்றும் இல்லைக்கா, டயர்டாக இருக்கு. அவள் தலையை வாஞ்சையாக வருடினாள் சத்யா. பாவம் குழந்தை, இவரால் உனக்கு வேலை அதிகம் இல்லை, அதுவும் இந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்காடா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா, அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே, அண்ணி, இந்த பக்கம் இருக்கிற பையா அந்த பக்கம் தூக்கி வச்சாலே அவள் டயர்டாகிடுவா, அவகிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க என்றான் நந்து. சத்யாவிடம் இருந்து விலகியவள் குரல் வந்த திசையை நோக்கி முறைத்தாள். அது எப்படி மாமா, என்ன பேசுறதுக்கு நான் மட்டும் எங்கே இருந்தாலும் வந்துடுறீங்க? எல்லாம் ஒரு ஹாபி தான் என்றான் சிரித்து கொண்டே. சும்மா இருடா, ஏன் எப்போ பார்த்தாலும் அவகிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்க என்று சத்யா நந்துவை அதட்டினாள். ஆமாங்க, பாப்பா பாவம், அவகிட்ட ஏன் வம்புக்கு போறீங்க என்றாள் பிரியா கிண்டலாக. யூ டூ அக்கா என்றாள் வர்ஷினி பாவமாக முகத்தை வைத்து. அவளே வேலை பார்த்துட்டு டயர்டாக வந்திருக்கா, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க என்றாள் சத்யா. நல்லா சொல்லுங்கக்கா என்று அவளோடு ஒத்து ஓதினாள் வர்ஷினி. அண்ணி, இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியலையா? நித்யா அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேலைக்கு போகாமல் இருந்தாங்களா, இல்லை பிரியா தான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்தாளா? இவ சரியான போங்கு, வேணும்னே வீட்டில் வேலை செய்யாமல் ஓபி அடிக்கிறதுக்கு ஆக்டிங் கொடுக்குறா. இவளை பற்றி எல்லாரை விட எனக்கு தான் நல்லா தெரியும், ஏமாறாதீங்க நீங்கள். இப்போ நான் என்ன வேலை செய்யாமல் போயிட்டேன்? அக்கா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் என்று கோபமாக கேட்டாள் வர்ஷினி. அப்படியா, சரி இந்தா இந்த பூண்டை உரிச்சு கொடு என்று பிரியா தட்டை அவளிடம் நீட்ட திகைத்தாள் வர்ஷினி. பூண்டா? அக்கா வேண்டாங்க்கா, பூண்டு உரிச்சா நகை சந்துக்கிட்டெல்லாம் எரியுது, வேற ஏதாச்சும் வேலை கொடுங்க. அதானே என்று சிரித்தவாறு தட்டை எடுத்து கொண்டு சென்று விட்டாள் பிரியா. அப்போ இந்த வெங்காயத்தை அரிஞ்சு கொடு என்றாள் நித்யா. ஐயையோ, அலறினாள் வர்ஷினி. கண்ணில் இருந்து தண்ணி வருங்க்கா, இது வேண்டாமே ப்ளீஸ், வேற ஏதாச்சும் சொல்லுங்க. அப்படியே ஒன்று போட்டேன்னா தெரியும் என்றான் நந்து. கொடுக்குற வேலையெல்லாம் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாளாமே, ஆளப்பாரு என்றான் அவளை முறைத்தவாறு. அவளோ ஈ என்று இழித்து வைத்தாள். விடுடா என்ற சத்யா. காஃபி பால் ஏதாச்சும் குடிச்சியா இல்லையா என்றாள் வர்ஷினியிடம். பால் குடிச்சிட்டேங்க்கா. சரி போ, போய் கை கால் கழுவிட்டு வா. அவள் சென்று விட்டு வரும்போது அறையிலிருந்து வந்தான் முரளி. வேதா, சொல்லுங்க மாமா. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரெடி பண்ணி வைக்க சொன்னேனே. ரெடி பண்ணிட்டேன் மாமா. எங்க காட்டு பார்ப்போம். பையிலிருந்து அதனை எடுத்து காண்பித்தாள். அப்புறம் அந்த ஃபார்ம் என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மாமா என்று அவன் கேட்டவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து காண்பித்தாள். ஆச்சரியமாக எல்லாவற்றையும் பார்த்தவன், வெரி குட், சூப்பர் என்று சொல்லி அவள் தோளில் தட்டினான். வாயெல்லாம் பல்லாக தேங்க்ஸ் மாமா என்றவள், மாமா அப்படியே அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க என்றாள். அவன் புரியாமல் பார்க்க, இந்த காலேஜ் ப்ரொஃபஸருக்கெல்லாம் என் திறமை தெரியவே மாட்டேங்குது என்றாள் சத்தமாக. உறக்க சிரித்தான் முரளி. ஏ வாயாடி, இப்போ வந்தேன்னா என்ன பண்ண போகிறேன் பாரு என்றான் நந்து. பார்க்குறேன் என்று சொல்லி உதட்டை சுழித்தாள் வர்ஷினி. அடிங் என்றவன் அவளை அடிப்பதற்காக எழ வேகமாக பையை எடுத்துக்கொண்டு ஓடினாள். ஏய் பாத்துடி, வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி ஓடுற என்று சத்யா கத்துவது காதில் விழும் முன் அறைக்குள் சென்று இருந்தாள். அங்கே அன்பிதான் அவனிதனின் மடியில் அமர்ந்து கதை பேசி கொண்டிருந்தாள். அதனை கண்டவள், ஏ குட்டி பிசாசு, எழுந்து வெளியே போடி, எப்போ பார்த்தாலும் என் புருஷ மடியில் உட்காந்துக்கிட்டு என்றாள். அவளோ வர்ஷினியை முறைத்துவிட்டு இன்னும் நவநீதனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். நான் இங்கே தான் உட்காருவேன், சொல்கிற பேச்சு கேட்குதா பாரு, அப்படியே அவள் அப்பா மாதிரியே என்கிட்ட எப்போ பார்த்தாலும் வம்புக்கு வரணும் என்று சொல்லிக்கொண்டே அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி நவநீதனிடமிருந்து பிரித்து கீழே விட்டாள். சித்தப்பா என்று அவள் கோபமாக கத்திக்கொண்டே மீண்டும் அவனை நெருங்க முயன்றாள். போடி பேசாம, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு நான் போயிடுவேன், அப்புறமா உன் சித்தப்பாவை ஃபுல்லாக கொஞ்சிக்கிட்டே இரு என்றாள் வர்ஷினி. நவநீதனிடம் செல்ல முயன்றவள் சட்டென்று வர்ஷினியை இடையோடு கட்டிக்கொண்டு கேட்டாள், எங்கே போறீங்க சித்தி, இங்கேயே இருங்க. அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தவள், ஜெயந்தி பாட்டிக்கும் பெரிய பாட்டிக்கும் என்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்காம், அதான் அங்கே போகிறேன் என்றாள். அதெல்லாம் வேண்டாம், அவங்க 2 பேரையும் இங்கே வந்து உங்களை பார்க்க சொல்லுங்க, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் என்று அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டாள். சிரித்தான் நவநீதன். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டி கூட சண்டை போடுறதும் அப்புறம் கொஞ்சறதும் இதே வேலையாக போச்சு,
என்றவன் அவளை இழுத்து அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்து கூறினான். சித்தியோட வயிற்றுல பாப்பா இருக்குல்ல, அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஓ என்றவள். சித்தி, எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும், தம்பி தான் அபி இருக்கான் இல்லை என்றாள். அதெல்லாம் என்ன பாப்பான்னு சொல்ல முடியாதுடா தங்கம், எந்த பாப்பாவா இருந்தாலும் நீ அது கூட விளையாடணும் என்றான் நவநீதன். அவள் முகம் வாடிவிட்டது. அதனை கண்ட வர்ஷினி கட்டிலில் அமர்ந்து அவளை இழுத்து அணைத்து கொண்டு கேட்டாள். என் தங்கத்துக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணுமா? அப்படின்னா ஒன்று பண்ணலாம். பிறக்கிறது தங்கச்சி பாப்பாவா இருந்தா ஓகே, அதுவே தம்பி பாப்பாவா இருந்தா அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு தங்கச்சி பாப்பா பிறக்கும். ஓகேவா? அது எப்படி? அவள் அடுத்த கேள்வியை கேட்க, ஏ வாளு, அதை போய் உன் அம்மா கிட்ட கேளு, அவ சொல்லுவா என்று சிரித்து கொண்டே சொன்ன நவநீதன் அவளை அறையை விட்டு அனுப்பி வைத்தான். அவளும் அம்மா என்று வேகமாக அழைத்து கொண்டே ஓடிவிட்டாள். கதவை தாழிட்டு விட்டு வந்து அமர்ந்தவனின் மடியில் இப்பொழுது வர்ஷினி அமர்ந்து கொண்டாள். அவன் அவளை இடையோடு அணைத்து கொள்ள அவன் கழுத்தோடு கைகோர்த்து கட்டி கொண்டாள். பின் எதையோ நினைத்து கலகலவென சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிற? இன்னைக்கு அக்காவும் மாமாவும் பாவம் ஒரு வழி பண்ண போறா என்றாள். அவனும் சிரித்தான். என்கிட்ட எப்பவும் வம்பு பண்றாருல்ல, நல்லா மாட்டிக்கிட்டு முடிக்கட்டும் என்றவள் ஏதோ யோசனையோடு கேட்டாள். நவனிதா, இதே மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் கொளுத்தி போடுவோமா? நல்லா மாட்டிக்கிட்டு முடிக்கட்டும் 2 பேரும் என்றாள். அவளை மறைத்தான் நவநீதன். ஏன் மறைக்கிறீங்க? உனக்கே ஒரு பாப்பா வரப்போகுது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி உன்னோட சேரை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னை பற்றி யோசிடி என் பொண்டாட்டி. குறும்பாக அவனை பார்த்து சிரித்தவள், உங்களை பற்றி யோசிக்காம தான் இப்போ வயிற்றுல பாப்பா இருக்கா என்று கேட்டு கண்ணடித்தாள். அவன் மீண்டும் முறைக்க அவன் கன்னம் பற்றி கன்னம் நெற்றி என்று முத்தம் வைக்க ஆரம்பித்தாள். கண்கள் மூடி அவள் தரும் முத்தங்களை ரசித்து ஏற்றவன் அப்படியே அவளை கட்டி கொண்டு அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து அவள் வாசம் பிடித்தான். ஐ மிஸ் யூ டி. நான் வேணும்னா போகாம விட்டுடவா? அவள் கேள்வியில் திகைத்து பார்த்தான். அவள் முகம் சோகமாக இருக்க, சி, ஏன் இப்படி முகத்தை வைக்கிற, சந்தோஷமா போயிட்டு வா என்று அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தான். அப்போ தினமும் என்னை வந்து பார்க்கணும். வீட்டுக்கு வந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிடுமே. பங்குக்கு வாங்க, எப்படியும் மாமா அங்கே வர இன்னும் 10 நாளைக்கு மேலே ஆகும், அதுக்கப்புறம் வேற வழி யோசிக்கலாம். அவள் சீரியஸாக கூற சிரித்து விட்டான் அவன். எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? நந்து அண்ணன் உன்னை பற்றி சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், சரியான தில்லால் அங்கடி நீ. அவள் சிரித்தாள். ஆமாம், அவங்க சொல்கிற மாதிரி நிஜமாவே வேலை செய்யாமல் ஏமாத்துறியா நீ என்று கேட்டான். வேலை அதிகமாக செய்யறதில்ல தான், ஆனால் ஏமாத்துறதெல்லாம் இல்லை. எனக்கு கஷ்டமாக இருக்கிற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்ல மாட்டாங்க, சும்மா என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நானே செய்கிறேன்னு சொன்னாலும் என்னை விட மாட்டாங்க என்று சொல்லி சிரித்தாள். என்றான். மீண்டும் அவனை கட்டிக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்தாள். மறுநாள் லிங்கேஸ்வரனும் ஜெயந்தியும் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் வரும்பொழுது முரளி அறையில் உறங்கிக் கொண்டிருந்தான். இதோ அவர் எழுப்புறேன் சித்தப்பா என்றாள் சத்யா. நீ இருமா, நானே பார்த்துக்கிறேன் என்றவர் அவனிடம் சென்றார். அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவன் தோளில் அடித்து, டேய் முரளி, எழுந்திருடா என்றார். சட்டென்று விழித்தவன், வாங்க மாமா என்று சொல்லிக்கொண்டே எழுந்து அமர்ந்தான். டேய் பார்த்துடா. அவன் நன்றாக அமர உதவி செய்தார். இப்போ எப்படிடா இருக்கு என்றவாறே அவன் அருகில் அமர்ந்து கொண்டார். பரவாயில்ல மாமா, காயமெல்லாம் மாறிடுச்சு, இன்னும் ஷோல்டர் பெயின் தான் கொஞ்சம் இருக்கு. அது ஃபுல்லாக சரியாக எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணாத, சரியா? சரி மாமா. ஆமாம், எதுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்ட? சும்மாதான் மாமா. அவனை முறைத்தார். மாமா, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். யாராச்சும் வேணும்னே பண்ணாங்களாடா என்றார் யோசனையாக. அவன் பதில் சொல்லாமல் புன்னகைத்தான். டேய் என்னடா, முதல்ல இதை பற்றி குமரன் கிட்ட பேசுகிறேன், யாருன்னு சொல்லு என்றார் பதட்டமாக. மாமா, நீங்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் அவன் வர்த்து இல்லை, ஒரு டம்மி பீஸ் மாமா, நானே அவனை டீல் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி சிரித்தான் முரளி. விடாக்கண்டன் வெர்சஸ் கொடாக்கண்டன், ஜெயிக்கப் போவது யார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.